தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலன் காக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக அரசின் செயல் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் செயல் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். முதலமைச்சராக பதவியேற்ற பின் ஜோசப் விஜய் புதன்கிழமை டெல்லி பயணம். தமிழகத்தின் நலத்திட்டங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். அரசு வேலை வாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முக்கிய ஆலோசனை. வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல். %69 இடஒதுக்கீட்டிற்கு எதிரான மனுக்கள் மீது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி PV நாகரத்னா அமர் முன்பு புதன்கிழமை விசாரணை. தமிழக அரசு சார்பில் ஆஜராக வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் வழக்கு விசாரணை தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தகவல். அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக MLA இசக்கி சுப்பையா ராஜினாமா. மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் MLA பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மேலும் ஒருவர் ராஜினாமா. தாவேகாவில் இணைந்தார் அம்பாசமுத்திரம் அதிமுக MLA இசக்கி சுப்பையா. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இணைந்தார். அதிமுக MLA பதவி உதறிவிட்டு தாவேகாவில் இணைந்தது ஏன்? பனையூர் தாவேகா அலுவலகத்தில் இசக்கி சுப்பையா விளக்கம். சட்டத்துக்கு உட்பட்டு அளிக்கப்பட்ட அதிமுக MLAக்களின் ராஜினாமா கடிதங்கள் ஏற்பு. அதிமுக MLA இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா தொடர்பாக சபாநாயகர் JCT பிரபாகர் விளக்கம். மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. அதிமுக MLAக்கள் 4 பேரின் ராஜினாமா கடிதங்கள் ஏற்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை செயலகம் அரசிதழில் வெளியீடு. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. அதிமுக MLAக்கள் விலகி தாவேகாவில் இணைவது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையது அல்ல. அதிமுக MLAக்களின் செயல் விவாத பொருளாக மாறி உள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அதிமுக MLAக்கள் அடுத்தடுத்து தாவேகாவில் இணைவது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. எந்த சூழலிலும் தாவேகா அரசு கவிழ இடம் கொடுக்க மாட்டோம் என்றும் VCK தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். CV சண்முகம் அணியில் இருந்து மேலும் 5 MLAக்கள் வெளியேறி EPSக்கு ஆதரவு. நத்தம் விஸ்வநாதன், பாலகிருஷ்ண ரெட்டி, அருள்மொழி தேவன் உள்ளிட்ட 5 MLAக்கள் அணி மாறியதால் EPS ஆதரவு பலம் 32ஆக அதிகரிப்பு. தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்று வளம் கொழிக்க நினைத்த CV சண்முகம் SP வேலுமணி அணிக்கு பின்னடைவு. தன்னுடன் இருந்த 4 MLAக்கள் ராஜினாமா செய்த நிலையில் 10 MLAக்கள் EPS பக்கம் திரும்பியதால் விரக்தி. தங்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. சட்டப்பேரவை செயலரை சந்தித்து மன்னிப்பு கடிதம் வழங்கிய பாலகிருஷ்ண ரெட்டி MLA.
தமிழகத்தில் 50 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட அதிமுகவை பார்த்து விரல் நீட்டுவதா என தாவேகாவுக்கு அதிமுக ஐடி விங் கேள்வி. முதன்முறையாக ஆட்சி அமைத்து அரியணையில் அமர்ந்திருக்கும் தாவேக அதிமுகவை சீண்டி பார்த்து சீப் பப்ளிசிட்டி தேட வேண்டாம் என விமர்சனம். கூவத்தூரில் சொகுசு விடுதியில் அடைத்து வைத்து பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்டது பற்றி நாடே அறியும் என தாவேக ஐடி விங் இபிஎஸ்க்கு பதிலடி. தேர்தலில் அதிமுகவை மக்கள் நிராகரித்தனர், இப்போது கட்சியின் எம்எல்ஏக்களே உங்களை நிராகரித்து விட்டனர் என்று சாடல். வேட்பு மனுவில் சொத்து மற்றும் வருமான விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைத்ததாக புகார். வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சக்திவேல் பெருமாள் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் அறிவிப்பு அனைவருக்குமானதாக இல்லை என குற்றம் சாட்டி சென்னை தலைமைச் செயலக நுழைவு வாயிலில் விவசாயிகள் திடீர் போராட்டம். முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் சாலையின் நடுவே போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். கடைகள் மூடப்பட்டதால் பல 100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. காவிரியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஜூன் மாதம் திறக்க வேண்டிய 9.91 டிஎம்சி நீரை உடனடியாக திறக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. பெட்ரோலிய ஆலை விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு முழு இழப்பீடு வழங்க வேண்டும். நாகப்பட்டினத்தில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 23 கல்குவாரிகளுக்கு தற்காலிக தடை. மொத்தமுள்ள 76 குவாரிகள் நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவு. ஈரோடு மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் திமுக தாவேகாவினரிடையே கடும் வாக்குவாதம் மூண்டதால் பரபரப்பு. மாமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் படம் வைக்க கோரி வலியுறுத்தல். எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி கதவணை மின் நிலையம் பராமரிப்பிற்காக காவிரி ஆற்றில் தண்ணீரை வெளியேற்றம். விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். கொடைக்கானலில் கோடை விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட மீன்பிடிக்கும் போட்டியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. 2.40 கிலோ மீன்கள் பிடித்த இளைஞருக்கு முதல் பரிசு வழங்கி பாராட்டு. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள பாலுருவி நீர்வீழ்ச்சி திறப்பு. 1 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறை குரு பகவான் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஜூன் 1ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல தடை. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவு. நீண்டகாலம் பிரதமர் பதவி வகித்தோர் பட்டியலில் ஜவஹர்லால் நேருவை நெருங்குகிறார் மோடி.
ஹார்மோஸ் நீரிணையில் சட்டவிரோதமாக சுங்க கட்டணம் வசூலிக்கும் ஈரானின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் நாடுகளின் குவாட் கூட்டத்தில் பங்கேற்கும் முன் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டிரான்ஸ்பார்மர் சூடாவதை தடுக்கும் வகையில் காற்றாடியை ஓடவிட்டு குளிர்வித்த அதிகாரி. அவ்வப்போது டிரான்ஸ்பார்மர் மீது தண்ணீரை ஊற்றி நனைத்தவாறும் நடவடிக்கையில் இறங்கிய அதிகாரியின் வீடியோ இணையத்தில் வைரல். நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பின்மை விவகாரத்தில் பிரதமர் மோடி கவனம் செலுத்தாதது ஏன்? இந்திய மக்களுக்காக தியாகம் செய்வதாக கூறிக்கொள்ளும் பிரதமர் நாட்டில் தொழிற்சாலைகள் மூடப்படுவது குறித்து கவலை கொள்ளவில்லை என்றும் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். இந்தியா, அமெரிக்கா இடையே கனிமங்கள் கட்டமைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்து. டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். டெல்லியில் நடைபெற்ற குவாட் அமைப்பின் கூட்டத்தில் பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம். ஹார்மோஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் வசூலிப்பு, தீவிரவாதம் மற்றும் கடல்வழி வர்த்தக பாதிப்புக்கு கண்டனம் தெரிவித்து கூட்டறிக்கை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் கேரள முதலமைச்சர் வி டி சதீஷன் சந்திப்பு. கேரளாவுக்கான நலத்திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டி கோரிக்கை விடுத்ததாக தகவல். சிஜேபி விவகாரத்தில் வெளிநாடுகளின் சதி இருந்தால் அது முறியடிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பேட்டி. பிரதமர் மோடி பதவியேற்று 12 ஆண்டுகளில் இந்தியாவின் கட்டமைப்பை பல மடங்கு மாற்றியுள்ளதாக கருத்து. தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றார் தமிழக வீராங்கனை வித்யா ராம்ராஜ். 56.61 வினாடிகளில் இலக்கை கடந்து தங்கப்பதக்கத்தை தனக்கு உரித்தாக்கி அசத்தல். 9.5 கோடி ரூபாய் பரிசு தொகைக்கான சிங்கப்பூர் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி தொடக்கம். ஆண்கள் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் சீன வீரர் லூ ஹியாங் சூவை எதிர்கொள்கிறார் இந்திய வீரர் லக்ஷயா சென். பழனி முருகன் கோவிலில் நடிகர் ரவி மோகன் சாமி தரிசனம். ரவியுடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து ரசிகர்கள், பக்தர்கள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை ரோஜா சாமி தரிசனம். ரோஜாவுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற ரசிகர்களை விரட்டியும் மிரட்டியும் பாதுகாவலர் அராஜகம்.